ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கேப்சிகம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி மீடியம் சைஸ் 3 எடுத்துக்கோங்க. 10-15 பல் பூண்டு எடுத்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெருசாக இருந்தால் 4 எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதால 5 எடுத்திருக்கேன். முதல்ல தக்காளி மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காரமான மிளகாய் எடுத்திருக்கேன், அதனால் 4 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி தண்ணி விடும்போது முந்திரி 7-8 சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது கிரேவி டேஸ்டாக இருக்கும். இப்போ பட்டை ஒரு 4 துண்டு, லவங்கம் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கரம் மசாலாலாம் சேர்க்கக்கூடாது. இதில் போட்டிருக்க பட்டை லவங்கம் மட்டும்தான். தக்காளியில் இருக்கிற தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கி தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கேப்சிகம் 1 எடுத்துக்கிறேன். பன்னீர் 250 கிராம் வரும். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரியே கேப்சிகம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே கடுகு எண்ணெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம கடுகெண்ணெய் சேர்க்கும் போது பன்னீர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பன்னீர் கிரேவி செய்யும் போதெல்லாம் கடுகெண்ணெய் சேருங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வணக்கி அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு மிளகாவில் இருக்க காரமே கரெக்டாக இருக்குது, அதனால் நான் தனி மிளகாத்தூள் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனோடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் போடும்போது வெந்து நல்லா சுண்டி வரும். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருந்தோடனே ஒரு தடவை கலந்து விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரலன்னா இன்னும் 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் பன்னீரும் சேர்த்துடலாம்.
கேப்சிகமும் பன்னீரும் சேர்த்துட்டு பொரியமாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு தடவை கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கஸ்தூரி மேத்தியை லைட்டாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தின்னா வெந்தயக்கீரையை காய வச்ச இலை. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் கேப்சிகம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நீங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பன்னீரில் கால்சியம் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கூல் போகிற பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லஞ்சுக்கு இது செஞ்சு கொடுங்க. மீதி வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவோங்க. இது கூட வெங்காயம் வெள்ளரிக்காய்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பன்னீர்லேயே நிறைய ரெசிபி இருக்குது. உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த பன்னீர் கேப்சிகம் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.